ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து. இப்போ இன்றைக்கி நான் வந்து அழகு 6 எடுக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, இப்போ விடுதலை போராட்டத்தில் இங்கே பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்ற டாபிக் இருக்குது அப்படின்னா நான் இதில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கு தான் நான் வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு புக்காக வந்து வாங்கிட்டேன். அப்படி படிக்கும்போது நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா தேசிய காந்தி காலகட்டம் 10th வந்து படிப்பீங்க. தேசிய காந்தி காலகட்டம். இப்போ தேசிய காந்தி காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இது வந்து படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு 2 days ஆச்சு. அதுக்கப்புறம் இது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து ஆகும். 4 மணி நேரம் ஆகும். இதில் எப்படி வந்து இந்திய தேசிய காலகட்டம் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1 மணி நேரமாவது ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரமே பத்தாது. 1 மணி நேரமே நமக்கு வந்து பாதி தான் வந்து நம்மளால் முடியும். இந்த மாதிரி நான் படிச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்படி நோட்ஸ் வந்து எடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து காந்தியடிகள் வந்து எப்படி வராரு அப்படின்னு சொல்லி, அவர் எப்போ பிறக்கிறாரு, அவர் எங்கே பிறந்தார், அவரோட இடம் எங்கே, அவரோட தாய் தந்தை யார், அதுக்கப்புறம் அவர் சட்டம் பயில்றதுக்காக இங்கிலாந்து போகிறாரு, அதுக்கப்புறம் எப்போ வழக்கறிஞர் பட்டம் வாங்குறாரு, தென்னாப்பிரிக்காவிலிருந்து எப்போ வந்து குஜராத் வராரு, அதுக்கப்புறம் இனவெறி கொள்கை எப்போ இது பண்ணுறாரு, அப்புறம் டர்பைன்லேருந்து பிரிட்டோரியா ரயில் பயணம் அந்த போகும்போது அந்த பீட்டர் மாஸ் ரயில் பட்டியிலேருந்து அவளை தள்ளி விட்டுருவாங்கள்ல அது, அப்புறம் டிரான்வால்சின்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கும், அப்புறம் அவர் என்னென்ன இதை வந்து அறிமுகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்குவேன். கடவுளோட அரசாங்கம் முன்னில் உள்ளது, டால்ஸ்டாய் அப்படியே இங்கிலீஷ்லேயும், அதுக்கப்புறம் அண்டர் தி ஸ்லாட்டு, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்கீம், சட்ட மறுப்பு, டிஸ்ஒபீடியன்ஸ், தாரோ அப்படின்னு சொல்லிட்டு 1905 பீனிக்ஸ் குடியிருப்பு, 1910 டால்டாஸ் பண்ணை, அதுக்கப்புறம் ஸ்மட்ஸ்காந்தி ஒப்பந்தப்படி என்னத்தை ரத்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு டாப்பிக்கும் இந்த மாதிரி குட்டியாக நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா நான் அடுத்த டைம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ காந்தியடிகள் எப்படி உருவாராருன்னு சொல்லிட்டு நமக்கு இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. இவ்வளோவும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் படிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால தான் அவரோட எங்கே பிறந்தார், அதுக்கப்புறம் எங்கே போனார், என்னென்ன புக்கு அந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்குமா. அடுத்தது இந்தியாவில் என்னென்ன தொடக்க காலத்தில் சத்தியகிரகங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சம்ரான் சத்தியகிரகம் வந்து நடக்கும். ஓகேங்களா, அதான் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து சம்ரான் சத்தியகிரகம் எங்கே நடக்கும்னா பீகாரில் தீன்காகத்திய முறை அப்படின்ற இதில் பின்பற்றப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 20 பங்கு அவுரியை வந்து பயிரிட சொல்லி அந்த ஐரோப்பிய பணியாளர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ராஜ்குமார் சுக்லா வந்து போராடி இருப்பார். அதை தான் நான் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக வந்து நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு எழுதியிருப்பேன். சம்ரான் சத்தியகிரகம். ஓகேங்களா, ஷார்ட்டாக சம்ரான் சத்தியம் 1918 வேலை நிறுத்தம் வந்து நடக்கும். அப்புறம் கேரளா சத்தியகிரகம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக இவ்வளோ பெருசு இருக்கிறத ஒரு கதையாக படிச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஷார்ட்டாக வந்து எழுதுகிறேன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ரவுலட் சத்தியாகிரகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அடுத்தது கிலாபத் இயக்கம். ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம், அது எப்படி வீழ்ந்துச்சு, அதில் என்னென்ன வரும், வரிகோட இயக்கம் வந்து வரும். நெக்ஸ்ட்டு சுயராஜ்ய கட்சியர் வந்து வருவாங்க, காந்தியடிகள் ஆக்கப்பூர்வ திட்டம், அதுக்கப்புறம் சைமன் குழு புறக்கணிப்பு, அதுக்கப்புறம் நேரறிக்கை எப்போ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் நோட்ஸ் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் காட்டுறேன். இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கும்போது படிக்கணும். ஏன்னா இப்படி நீங்கள் படிக்கும்போது ரிவிஷன் பண்ணும்போது டக்குன்னு வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஓகேங்களா, கருப்பு சட்டம் சொல்லி காந்தி வந்து சொல்லியிருப்பார். அந்த சத்தியாகிரகம் எப்போ அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அப்போ தலைவராக யார் இருந்தாங்க, அப்புறம் பஞ்சாபில் அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் அந்த வந்து இது நடந்திருக்கும். அதை அப்படியே நான் எழுதியிருப்பேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் நைட்வுட் பட்டத்தையும் காந்தியடிகள் வந்து கேசரி தி இந்து அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிலாபத் இயக்கம் 1919. அடுத்தது அப்படியே வந்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் நிறைய வரும். வரிகோட இயக்கம் வரும், அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியினர் வருவாங்க, அதுக்கப்புறம் காந்தியடிகளோட ஆக்கப்பூர்வ சட்டம். ஓகேங்களா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது சைமன் புறக்கணிப்பு, நேரறிக்கை 1928. அதுக்கப்புறம் முழுமையான சுயராஜ்ய இயக்க போராட்டம், அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதில் உப்பு சத்தியாகிரகம் எப்போ. ஓகேங்களா, அடுத்தது வட்டமேசை மாநாடு, அதுக்கப்புறம் காந்தி இருவர் ஒப்பந்தம், சட்டமறுப்பு இயக்கத்துக்கு புத்துயிர் விட்டுறது, வகுப்புவாரி ஒதுக்கீடு, தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம், சமதர்ம சோசியலிஸ்ட் இயக்கங்களோட தொடக்கங்களில், அதில் பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, புரட்சிகர நடவடிக்கைகள், இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்.
நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அவ்வளோ பெரிய லெசனை திருப்பி 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 நீங்கள் ரீகால் பண்ணணும்னா திருப்பி நம்மளால் என்ன பண்ண முடியாது, புக் எடுத்து உங்களால் படிக்க முடியாது. இவ்வளோ பெரிய லெசனை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா திருப்பி புக் எடுத்து படிக்க முடியாது. அதனால் இந்த லெசன் படிக்கிறதுக்கு 1 day 2 days ஆகும். இந்த லெசனை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நிறைய நாள் ஆகும். நிறைய இயர்ஸ்லாம் வந்து வரும். அப்போ ஃபஸ்ட்டுலேருந்து நமக்கு ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு வந்து காந்தி வந்தார், அதுக்கப்புறம் நமக்கு என்னது சமரன் சத்தியாகிரகம், அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, ரவுலட் சத்தியாகிரகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் கிலாபத் இயக்கம் எப்போ, அதுக்கப்புறம் வரிகோடா இயக்கம். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சியினர் வந்தாங்க, 2ஆக வந்து பிரிஞ்சாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். இப்போ நான் நோட்ஸ் எடுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எப்படி படிக்கிறதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டாப்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவராச்சும் ஆகும். இப்போ காந்தியடிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா காந்தியடிகள் பற்றி அவர் எங்கே பிறந்தார், ஒரு இடம் என்ன, எங்கெங்கே போனார், என்னென்னத்தை சந்தித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஒரு ½ hour ஆகும். அடுத்தது சமரன் சத்தியாகிரகம் எடுக்கணும், அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகம் எடுக்கணும். அப்படியே லைனாக வந்தீங்கன்னா தான் இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் போக 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 படிக்க 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 புக்கு ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன், அன்றைக்கி நைட்டு ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே போதும். புக்கில் எவ்வளோ நேரம், ஒரு 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா நோட்ஸு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கதை வந்து தெரியும். ஓகே, சம்ரான் சத்தியாகிரகம்லாம் இதுதான் நடந்துச்சு, ரவுலட் சத்தியாகிரகம்லாம் இதுதான் நடந்துச்சு, ஜாலியன் வாலாபாக் படுகொலைனா இதுதான் நடந்துச்சு, கிலாபத் இயக்கம்னா இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த கதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா எதுக்காக அந்த நோட்ஸ் அப்படின்னா டக்குன்னு எடுத்து பார்க்குறதுக்கு. சம்ரான் சத்தியாகிரகமும் எப்போ நடந்துச்சு, ரவுலட் சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, கேதா சத்தியாகிரகம் எப்போ நடந்துச்சு, அந்த மாதிரி அந்த இயரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா பொருந்தாதில் நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, கேட்டுடுறாங்க. அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ ஆர்டராக நம்ம வந்து கரெக்டாக நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு அப்படி படிக்கும்போது ஓகே இதுக்கப்புறம் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெமரைஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த கதை வந்து நம்மளுக்கு மைண்டில் போய் புக்கில் ஒரு டைம் படிக்கிறோம், அந்த கதை நமக்கு மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆனோடனே நம்ம அந்த இயர் மட்டும் நடுவில் அந்த இயர் என்னென்ன எப்பப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே வந்து நம்ம போதும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் எடுத்து வந்து படிக்கணும். கன்ஃபியூஸே ஆகாதீங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் நமக்கு டைம் இருக்குது. பொறுமையாக என்ன பண்ணலாம், நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். புதுசாக இருக்கோம், ஓகே கவலைப்பட வேணாம். இந்த 2026 நம்ம போட தான் நம்ம வந்து போக முடியும். சிலபஸ் வந்து மாற்ற போகிறாங்க. 2027 புக்கை சேஞ்ச் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் இப்போ 2 நாளாக வந்து பார்த்துட்ருப்பீங்க. புக்கை சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. உங்களோட ஸ்டடியை வந்து போடுங்க. ஏன்னா புக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அதே தான் கண்டென்ட் அதே தான் இருக்கும். ஏன்னா திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி வரும். அதனால் அது எல்லாத்துக்குமே வந்து கஷ்டம். அதே டேட்டா கண்டென்ட் தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணணும், புக் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா திருப்பி நம்ம எல்லா புக்ஸையும் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இத்தனை நாளாக படித்தது நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த 2026 நம்ம எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு ஃபோக்கஸோட நம்ம இனிமேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சி படிங்க. அப்படி இல்லைனா சரி ஓகே 2027 புக்கு சேஞ்ச் பண்ணாலும் சரி ஓகே அதுக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எஃபோர்ட்டாக போடுவோம். என்ன நடக்குதோ வந்து நடக்கட்டும். நம்ம படிக்கிறத மட்டும் என்றைக்கும் விட்டுறக்கூடாது. சரிங்களா? இனிமேட்டு டெய்லியும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து படிப்போம். கொஞ்ச நாள் படிக்க முடியுதுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிலபஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி தான் படிக்கணும் அப்படின்னா ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. ஸ்டடி பிளான் போட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் வந்து படிக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.